திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 931, அதிகாரம் சூது. நிடத நாட்டினை ஆண்ட மன்னர் நலன். ஒரு நாள் அவரை காண புட்கரன் என்னும் மன்னர் வந்தார். அவர் நலனை விட வயதில் மூத்தவர். அவரை கண்டதும் நலன் நட்பு கொண்டார். பின்னர் வந்ததன் நோக்கம் என்ன என்று நலன் கேட்டார். பொழுது போகவில்லை, உன்னோடு பேசி மகிழ்ந்து செல்லலாம் என்று வந்தேன் என்றார். இப்படித்தான் சில நட்புகள் உருவாகும். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதே வா விளையாடுவோம் என தாயக்கட்டைகளை உருட்டினார் புட்கரன். மறுத்தால் அது இழிவாகும் என நினைத்தார் நலன். சூது ஆடுவது தீது என மனம் சொன்னாலும் வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் செய்தால்தான் அது சுவையுடையதாக இருக்கும் என புட்கரன் சொன்னதை கேட்டு விளையாடினார். அறத்தை அழித்து நரகத்தில் சேர்க்கின்ற, அருளை மாய்த்து பகைமையை உண்டாக்குகின்ற, செல்வத்தை ஒழித்து மானத்தை சிதைக்கின்ற சூதினை ஆடினார். காசு வைத்து ஆடினால்தான் ஆட்டம் சூடு பிடிக்கும் என்றார் புட்கரன். முதலில் சிறிது வென்றார் நலன். அது மீன் துண்டிலை பார்த்து ஓடியது போல் இருந்தது. பின்னர் ஒவ்வொன்றாய் தோற்றான். கடைசியில் நலன் நாட்டை இழந்து ஆண்டியானார். சூதாட்டத்திலே வெற்றி பெறுகின்ற திறமையை வல்லவனமாக இருந்தாலும் அச்சூதாட்டத்தை விரும்பாமல் ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் தூண்டில் இறைக்க ஆசைப்பட்ட மீன் எவ்வாறு அந்த தூண்டிலையை கடித்து இறக்கிறதோ அதேபோல் சூதாடுபவர் வாழ்வு அழியும் என்பதை வேண்டற்க வென்றிடும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நல்வழியில் வாழ்க்கை இனிது, சூதின் வழியில் வாழ்க்கை தீது.